வணக்கம். த டைவ்க்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான, அதே சமயம் நம்மள பலரையும் ரொம்ப நாளா தொந்தரவு செஞ்சுட்டு இருக்கிற சில கேள்விகள அலசப் போறோம். ஆமா. இதுக்காக நம்மகிட்ட இருக்கிறது ஓஷோவோட அஷ்டவக்ரம் மகாகீதை சொற்பொழிவு தொடரிலிருந்து 86வது ஆடியோ. இந்த குறிப்பிட்ட உரையில ஓஷோ சில மிக அடிப்படையான கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு. ம். பக்தி மார்க்கத்துல போற ஒருத்தருக்கும் ஞான மார்க்கத்துல போற ஒருத்தருக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே கொண்டாட்டம் தானா? ம்ஹும். அப்புறம் ஏன் வாழ்க்கையோட சில உண்மைகள் நம்ம தர்க்க அறிவுக்கு புரியாத புதிராவே இருக்கு? மிக முக்கியமா, கடந்த காலத்த விடுறது நல்லதுன்னு தெரிஞ்சும் ஏன் நம்மால அதை செய்ய முடியல? இந்த மாதிரி கேள்விகள் தான். சரி. இந்த உரையில இருக்கிற முக்கிய முத்துக்களை ஒவ்வொன்னா எடுத்து ஆராய்வோம். பக்தி மார்க்கத்துல சலங்க கட்டி ஆடுற மீராவுக்கும், போதி மரத்தடியில அமைதியா உட்கார்ந்திருக்கிற புத்தருக்கும் என்ன ஒற்றுமை இருக்க முடியும்? பார்க்க ரெண்டும் எதிர்த்துருவங்கள் மாதிரி தெரியுது. ஆமா. ஆமா, ஓஷோ ரெண்டுமே உச்சகட்ட கொண்டாட்டம்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? வாங்க இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வியே தான். ஒரு பக்தனைப் போலவே ஒரு ஞானியும் பாடி ஆடுவாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஓஷோவோட பதில், ஆமா, இரண்டுமே கொண்டாட்டம் தான். ஆனா அதோட வெளிப்பாடு வேற அப்படிங்கிறது. இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு இல்லையா? நிச்சயமா, இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பாதைகளும் ஒரே இலக்க நோக்கியவை தான். ஆனா பயணங்கள் முற்றிலும் வேற. அதோட மொழியே வேற. சரி. முதல்ல பக்தனோட பாதைய, அதாவது பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கலாம். இவங்களோட கவனம் வெளிநோக்கியது. இத பகிர்முகம்னு சொல்றாரு. ஓ, அதாவது அவங்க இறைவனை தங்களுக்கு வெளியே இருக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. மிகச்சரியா. இறைவன் வேற, நான் வேறன்னு ஒரு இரட்டை நிலை அங்க இருக்கு. பக்தன் தன்னை முழுமையா அந்த இறைவன் கிட்ட ஒப்படைச்சிடுறான். ம். பக்தன் தன் நான்ங்கிறத அந்த இறைவனோட பாதங்கள்ல ஒரு பூ மாதிரி சமர்ப்பிச்சு தன்னை கரைச்சுக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த நான் குறைஞ்சு நீங்கிற இறைவன் அதிகமாகறான். சரி. ஒரு கட்டத்துல பக்தன் முழுமையா கரைஞ்சு சூன்யமாகும்போது நான் பூஜ்யமாகிறது. இங்க ஓஷோ ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றாரு. எப்போ நான் முழுமையா இல்லாம போகுதோ அப்போ அந்த நீ என்பவனும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. பக்தன் மறைஞ்சா பகவான் எப்படி மறைஞ்சிருவார்? அதுதானே இலக்கு. இது ஒரு ஆழமான பார்வை. நான் இல்லாம நீ எப்படி இருக்க முடியும்? நான்னு ஒரு முனை இருந்தாதானே நீனும் மறுமுனை இருக்க முடியும். ஓ, சரி சரி. பக்தன் இல்லாம பகவான் எப்படி இருக்க முடியும்? ரெண்டும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள். ஒன்னு கரையும் போது இன்னொன்னும் தானாவே கரைஞ்சிடுது. அந்த நிலையில இரண்டற்ற நிலை, அத்வைதம் பிறக்குது. அதனாலதான் அவங்களோட கொண்டாட்டம் நடனமா, பாடலா, கண்ணீரா வெளியே தெரியுதா? மீரா நாச்சீரே, கால்ல சலங்க கட்டி மீரா ஆடினாள்னு ஓஷோ சொல்றாரு. அந்த ஆட்டம் ஒரு சாதாரண ஆட்டம் இல்ல. அது தன்னை முழுசா மறந்த நிலை. ஒரு வெறித்தனமான கொண்டாட்டம். அப்படியானா ஞானியோட பாதை எப்படிப்பட்டது? அவங்க கொண்டாடுறதே இல்லையா? புத்தரோட மரத்தடியில அமிரியா தானே உட்கார்ந்துருக்காரு. அங்க என்ன கொண்டாட்டம் இருக்கு? கொண்டாட்டம் அங்கும் உண்டு. ஆனா அது உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு மௌனமான நடனம். மௌனமான நடனமா? ஆமா. ஞானியோட பாதை ஞான மார்க்கம். இவங்களோட கவனம் உள்நோக்கியது. அதாவது அந்தர்முகம். அவங்க வெளியே இருக்கிற நீங்கிற தாரணையை அழிச்சு உள்ள இருக்கிற நான் யார்னு தேடுறாங்க. ஆத்மாவே பரமாத்மாங்கிறது அவங்க பாதை. அதாவது அவங்க நீய கரைக்கிறதுக்கு பதிலா நான்னா என்னன்னு ஆராய்ந்து கடைசில நான்கிறதும் ஒரு மாயன் கண்டுபிடிக்கிறாங்களாம். ஆனா ஒரு கேள்வி, நான் யாருன்னு நானே எப்படி தேட முடியும்? நல்ல கேள்வி. தேடுற அந்த நான் தானே இங்க பிரச்சனையே. இது ஒரு பூனைத்தன வாழத்தன துரத்துற மாதிரி இல்லையா? அருமையான கேள்வி. இதுதான் ஞான மார்க்கத்தோட மையப்புதிர். ஓஷோ சொல்ற மாதிரி ஆரம்பத்துல அது ஈகோ தான் ஈகோவே தேடுது. ஆனா அந்த தேடல் உண்மையானதா தீவிரமானதா இருக்கும்போது அந்த தேடலோட நெருப்புலயே அந்த போலி நான் கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. ம். கடைசியில நான் யாருங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்காது. ஆனா கேள்வி கேட்கிறவனே இல்லாம போயிடுவான். அவங்களோட நடனம் பிரபஞ்சத்தோட மையத்துல நடக்குது. அது கண்களுக்கு தெரியாது. ஓ, போதி மரத்தடியில உட்கார்ந்திருக்கிற புத்தர் வெளித்தோற்றத்துல ஒரு சிலை மாதிரி அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பிரபஞ்ச நடனம் நிகழ்ந்துகிட்டு இருக்குன்னு ஓஷோ சொல்றாரு. அங்க ஒரு அநாகத நாதம், அதாவது ஒலிக்கப்படாத தெய்வீக ஒலி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆக ரெண்டுமே கொண்டாட்டம் தான். ஒன்னு வெளியே தெரியுது, இன்னொன்னு உள்ளுக்குள்ள நடக்குது. இதுல ஓஷோ ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுக்கறாரு இல்லையா? ரெண்டையும் குழப்பிக்க கூடாதுன்னு. ஆமா, அது மிக மிக முக்கியம்.
அவர் சொல்றாரு, இந்த 2 பாதைகள்ல உங்களுக்கு எது பொருந்துதோ, எது உங்க இதயத்தை தொடுதோ அத தேர்ந்தெடுங்க. ஆனா அதோட மொழிய மட்டுமே பயன்படுத்துங்க. சரி. பக்தியோட பாதையில போனா அகம் பிரம்மாஸ்மி மாதிரி ஞானத்தோட வார்த்தைகளை பேசாதீங்க. அது உங்க பயணத்தை குழப்பும். ஞானத்தோட பாதையில போனா நீ நான் பிரிச்சு பேசுற பக்தியோட மொழிய கலக்காதீங்க. ஒரே நேரத்துல 2 படகுல பயணம் செய்ய முயற்சி பண்ணா எங்கேயுமே போய் சேர முடியாது. ஆமா, பெரும் குழப்பத்துல தான் சிக்கிப்பேங்கிறது ஓஷோவோட தெளிவான அறிவுரை. இந்த நான் இல்லாம போறது, இரண்டற்ற நிலையை அடையிறது, இதெல்லாம் கேட்கவே நம்ம தர்க்க புத்திக்கு எட்டாத விஷயமா இருக்கு. இதுதான் ஓஷோ பேசுற அடுத்த புள்ளிக்கு நம்மள கூட்டிட்டு வருது. அது என் தர்க்க புத்தியோட ஃபியூஸே பிடுங்கிடுச்சு. ஹஹா. அவர் சொல்றாரு, ஞானி இருக்கிறார், அதே சமயம் இல்ல. இது எப்படி சாத்தியம்? ஆமா, நம்ம புத்திக்கு இது ஒரு பெரிய முரண்பாடாதான் தெரியும். அரிஸ்டாட்டிலோட தர்க்கப்படி ஏவா தான் இருக்க முடியும், நான் ஏவா இருக்க முடியாது. ஆமா, ஒரு பொருள் ஒரே நேரத்துல இருக்கவும் இல்லாமலும் இருக்க முடியாது. ஒரு நாற்காலி ரூம்ல இருக்கு அல்லது இல்ல, ரெண்டுமாவும் இருக்க முடியாது. ஆனா வாழ்க்கை தர்க்கத்தை விட பெரியது, ஆழமானதுன்னு ஓஷோ சொல்றாரு. தர்க்கம்ங்கிறது மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன கருவி. வாழ்க்கையோட பிரம்மாண்டத்தை அளக்க அது போதாது. இத விளக்க அவர் ஒரு கதை சொல்றாரு இல்லையா? ஒரு கொலை வழக்குல ஒரு சாட்சி கொலை வீட்டுக்குள்ள நடந்ததுன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் திறந்த வெளி வானத்துக்கு கீழே நடந்ததுன்னு சொல்றாரு. ஆமா, நீதிபதிக்கு குழப்பம். ரெண்டுமே எப்படி உண்மையா இருக்க முடியும்? ஆனா 3வது ஆள் வந்து விளக்குறாரு, ரெண்டுமே உண்மைதான். வீடு கட்டிட்டு இருந்தாங்க, சுவர்கள் இருந்துச்சு, ஆனா கூரை இன்னும் போடல. ஓ. அகங்காரம், அந்த தனிப்பட்ட மையம் முழுசா அழிஞ்சிடுச்சு. அதனால நான் இருக்கேன்னு உரிமை கோர அங்க யாரும் இல்ல, இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான். அந்த நிலையில ஞானி ஒரு சூனியமாகிட்டார். இத நாம ஒரு கம்ப்யூட்டர் அனாலஜி மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அந்த ஹார்ட்வேர், அதாவது உடம்பு அங்க இருக்கு. ஆனா அதுல இருந்து ஆபரேட்டிங் சிஸ்டம், அந்த நான்கிற ஈகோ மொத்தமா அன்இன்ஸ்டால் செய்யப்படுச்சு. வாவ், இது அருமையான விளக்கம். இப்போ அந்த கம்ப்யூட்டர் இருக்கா? இருக்கு. ஆனா அந்த யூசர் இருக்காரா? இல்ல. சரி, அவர் இல்லாமலும் இல்லைங்கிறதுக்கு என்ன பொருள்? ஏன்னா அவர் நான் இல்லை அல்லது நான் சூன்யமாகிட்டேன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்? அப்படி சொல்றதுக்கும் ஒரு நான் தேவை. நான் சூன்யமாகிட்டேன்னு பெருமையோட அறிவிக்கிறதே அகங்காரத்தோட ஒரு புதிய, மிக சூக்ஷ்மமான வடிவம்னு ஓஷோ சொல்றாரு. ஓ, அப்படியா? ஒரு ஜென் குரு கிட்ட ஒரு சீடன் வந்து, குருவே, இன்னைக்கு நான் சூன்யமாகி வந்துள்ளேன்னு சொன்னப்போ குரு அவனை தடியால ஓங்கி அடிச்சு இந்த சூன்யத்தையும் வெளியே எரிஞ்சிட்டு வான்னாராம். என்னது? சூனியத்தை அடைஞ்சதுக்கு பாராட்டாம அடிச்சாரா? இது கொஞ்சம் வினோதமா இருக்கே. அதுதானே இலக்கு, அப்புறம் ஏன் இந்த தண்டனை? ஏன்னா நான் சூன்யமாகிட்டேன்னு அறிவிக்கும் போதே அங்க நான் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அது இப்போ சூன்யம்ன்ற போர்வையில ஒளிஞ்சிருக்கு. ஓ, சரி சரி, இப்போ புரியுது. உண்மையான சூன்யம்ங்கிறது நான் சூன்யமாகிட்டேன்னு சொல்லக்கூட முடியாத ஒரு நிலை. அதனாலதான் ஞானி இருக்காருன்னு சொல்ல முடியாது, இல்லேன்னு சொல்ல முடியாது. இது வார்த்தைகளால விளக்க முடியாத, அனுபவத்தால மட்டுமே உணரக்கூடிய ஒரு நிலை. இதிலிருந்து அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நானே பிரம்மம்ங்கிறதோட உண்மையான அர்த்தமும் இப்போ தெளிவா புரியுது. இதுல நான் பிரம்மம்ங்கிறதுல நானுக்கு அழுத்தம் இல்ல. ஆமா, அழுத்தம் பிரம்மம் மேலதான், நான் மேல இல்ல. பிரம்மம் மட்டுமே இருக்கு, நானும் ஒண்ணு இல்லாததால நானும் அதுவேங்கிறது தான் அதோட பொருள். அருமை. இந்த ஈகோவை விடுறது, நான்கிறத விடுறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா நடைமுறையில நம்மால சின்ன சின்ன விஷயங்களை கூட விட முடியாம தவிக்கிறோம். குறிப்பா கடந்த காலம். ஆமா, அது பயனற்றதுன்னு நமக்கு தெரியும். எத்தனை சுய முன்னேற்ற புத்தகங்களை படிச்சிருப்போம், எத்தனை வீடியோக்களை பார்த்திருப்போம். ஆனாலும் மனசு திரும்ப திரும்ப அங்கதான் போகுது. ஏன் நம்மால இதை செய்ய முடியல? இதுதான் அந்த ஆடியோல கேட்கப்பட்ட அடுத்த கேள்வி. இதுக்கு ஓஷோ கொடுக்கிற பதில் முகத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா, அது நம்மள நாமே பாத்துக்க வைக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி. அவர் மிக எளிமையா ஆனா ஆழமா சொல்றாரு. உண்மையில அது பயனற்றதுன்னு நீங்க இன்னும் உணரல. அது பயனற்றதுன்னு புத்தர்கள் சொல்றது நீங்க கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். ஆக இது கடன் வாங்கின ஞானம், நமக்குடைய அது அனுபவமா மாறல. துல்லியமா உங்க சொந்த அனுபவத்துல கடந்த காலம் இன்னும் மதிப்புள்ளதா, வைர வைடூரியங்கள் நிறைஞ்சதா தெரியுது. அதனாலதான் மனசு திரும்ப திரும்ப அங்க போகுது. ஒருவேளை அது வலி மிகுந்த கடந்த காலமா இருக்கலாம். ஆனா அந்த வலியில ஒரு சுகம் இருக்கு. பழைய காயங்களை கிளறி பாக்குறதுல ஒரு விதமான போதை இருக்கு.
ஒரு குப்பைய நீங்க குப்பைன்னு உண்மையா அனுபவபூர்வமா உணர்ந்துட்டா அதை ஏன் பொக்கிஷமா பாதுகாக்க போறீங்க? உண்மைதான். ஒரு விஷயத்தோட பயனற்ற தன்மை உண்மையா புரியும் போது அந்த பழக்கம் தானாவே எந்த முயற்சியும் இல்லாம உதிர்ந்துடும். அது வரைக்கும் அது நீடிக்கிறதுல ஆச்சரியமே இல்ல. இத விளக்க ஓஷோ ஒரு அருமையான ஆனா கொஞ்சம் அதிர்ச்சியான கதைய சொல்றாரு. தன் வீட்ல 34 கண்கள் இருக்கிறதால தனக்கு கண்கள் தேவையில்லைன்னு சொன்ன ஒரு பார்வையற்ற முதியவனோட கதை. ஆம், 80 வயசான அந்த பார்வையற்ற முதியவர் கண் சிகிச்சை செஞ்சுக்க மறுத்துடுறாரு. டாக்டர் கேக்கும்போது அவர் ஒரு தர்க்கத்தை முன்வைக்கிறாரு. என் வீட்ல என் மனைவிக்கு 2 கண்கள், என் 8 மகன்களுக்கு 16 கண்கள், என் 8 மருமகள்களுக்கு 16 கண்கள், ஆக மொத்தம் 34 கண்கள் இருக்கு. இத்தனை கண்கள் இருக்கும்போது எனக்கு எதுக்கு தனியா கண்கள்னு கேக்குறாரு. கேட்க தர்க்க ரீதியா சரியாத்தான் இருக்கு. ஆனா ஒரு நாள் வீட்ல தீ பிடிச்சுக்குது. அப்போதான் யதார்த்தம் புரியுது. ஆபத்து வந்ததும் அந்த 34 கண்களும் தங்களை காப்பாத்திக்கிட்டு வெளியே ஓடிடுச்சு. மனைவி, மகன்கள், மருமகள்கள்னு எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த முதியவர் உள்ளேயே சிக்கி சுவர்ல முட்டி மோதி கூக்குரலிட்டுக்கிட்டே இறந்து போனாரு. அடுத்தவங்களோட கண்கள் ஆபத்துல உதவாது. அது மாதிரிதான் அடுத்தவங்களோட ஞானமும் புத்தர் சொன்ன வார்த்தைகளும் ஓஷோ சொன்ன கருத்துகளும் உண்மையான நெருக்கடியில உங்களுக்கு உதவாது. இது ரொம்ப பயமுறுத்துற கதை. நம்ம வாழ்க்கையில இப்படி எத்தனை கடன் வாங்கின கண்களை நம்பி இருக்கோம்னு யோசிக்க வைக்குது. நிபுணர்களோட கருத்துக்கள், ஆன்லைன் ரிவ்யூஸ், நம்ம நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா நமக்காக நாமே எப்ப பார்க்க போறோம்? இதுதான் மைய கேள்வி. இதனாலதான் புத்தரோட கடைசி வார்த்தைகளை ஓஷோ நினைவுபடுத்துறாரு. அப்போ தீபோ பவ, உனக்கு நீயே ஒளியாக இரு. சொந்த அனுபவத்தின் மூலமா மட்டும்தான் உண்மையான விடுதலை சாத்தியம். கடன் வாங்கின அறிவு, கடன் வாங்கின அறிவு, அடுத்தவங்க சொன்ன வார்த்தைகள், புத்தகங்கள்ல படிச்சது எல்லாம் ஒருபோதும் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தாது. நெருப்புன்னு பேப்பர்ல எழுதி நக்கினா நாக்கு சுடாது. உண்மையான நெருப்பு தொடணும். அதுபோல சொந்த அனுபவமே ஆன்மீக பயணத்தோட ஆதாரம். அப்படியானா இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கிய செய்திகள் இவைதான். பக்தி, ஞானம் ரெண்டுமே கொண்டாட்டத்தோட உச்சத்தை அடையிற வெவ்வேறு பாதைகள். அப்புறம் வாழ்க்கையோட சில உயர்ந்த உண்மைகள் நம்ம தர்க்க அறிவுக்கு அப்பாற்பட்டவை. அத அனுபவத்தின் மூலமா மட்டும்தான் அணுக முடியும். மிக முக்கியமா ஆன்மீக பயணத்துல சொந்த அனுபவமே ஒளி, கடன் வாங்கின ஞானம் இருள். இறுதியா ஓஷோ நம்மள ஒரு சிந்தனையோட விட்டுட்டு போறாரு. அவர் சொல்றாரு, இந்த பிரபஞ்சமே ஒரு கொண்டாட்டம், ஒரு நடனம், ஒரு இசை. பூக்கள் மலர்றதிலிருந்து பட்டாம்பூச்சிகள் பறக்கிறது வரைக்கும், நட்சத்திரங்கள் சுழல்றது வரைக்கும் எல்லாமே ஒரு மாபெரும் கொண்டாட்டம்தான். ஆனா நாம அதை பார்க்க முடியாதபடி நம்ம கண்கள் கட்டப்பட்டிருக்கு அல்லது ஒரு திரை மறைக்குது. ஆமா, பக்தன் அன்போடு கண்களை திறந்து அந்த திரைய விளக்குறான். ஞானி தியானத்தோட கண்களை திறந்து அந்த திரைய விளக்குறான். அப்படியானா நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது மட்டும் இல்ல, ஏற்கனவே உங்களை சுத்தி நடந்துகிட்டு இருக்கிற இந்த மாபெரும் கொண்டாட்டத்தை காண முடியாதபடி, அதுல நீங்க கலந்து கொள்ள முடியாதபடி உங்க கண்களை மறைச்சிருக்கிற அந்த திரை எது? அது கடந்த காலத்தோட நினைவுகளா, இல்ல நான்கிற அகங்காரமா, இல்ல அடுத்தவங்க என்ன சொல்வாங்கங்கிற பயமா? இந்த கேள்வியோட இன்னைக்கு இந்த அலசலை நிறைவு செய்றோம்.